அனைவருக்கும் 77வது இந்திய குடியரசு நாள் நல்வாழ்த்துக்கள். இன்று இந்திய ஒன்றியத்தின் 77ஆம் ஆண்டு குடியரசு நாளாகும். அறியாமை, போட்டி, பொறாமை, வறுமை, ஏற்றத்தாழ்வு ஆகியவற்றின் காரணமாக ஆங்கிலேயரிடம் 200 ஆண்டுகளுக்கு மேல் இந்திய ஒன்றியம் அடிமைப்பட்டிருந்தது. பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி என்ற பெயரில் வணிகம் செய்ய வந்த ஆங்கிலேயர்கள் இங்குள்ள மன்னர்களிடம் நிலவிய போட்டி, பொறாமை, ஒற்றுமையின்மை ஆகியவற்றை தங்களுக்கு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு சூழ்ச்சியாக மெல்ல மெல்ல நாடு முழுவதையும் அடிமைப்படுத்தினர். தென்னகத்தில் பூலிதேவன், ஒண்டி வீரன், கட்டபொப்பன், ஊமைத்துறை, வெள்ளையதேவன், அழகுமுத்துக்கோன், முத்துவடுகநாதர், ராணி வேலுநாச்சியார், குயிலி, தீரன் சின்னமலை, ஹைதர் அலி, திப்பு சுல்தான் ஆகியோரும் ஜான்சி ராணி லட்சுமிபாய் முதலியோர் வடநாட்டிலும் கிழக்கிந்திய கம்பெனியரின் ஆதிக்கத்தை எதிர்த்து போரிட்டு தங்கள் இன்னுயிரை நீத்தனர். 1857ஆம் ஆண்டு நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற விடுதலை போராட்டத்தை அடுத்து கிழக்கிந்திய கம்பெனியிடம் இருந்து ஆட்சியை பிரிட்டன் நேரடியாக ஏற்றது. அதன் பிறகு 1885ஆம் ஆண்டு ஆலன் ஆக்டிவேகன் ஹியூம் என்பவரால் இந்திய தேசிய காங்கிரஸ் தொடங்கப்பட்டது. இந்த அமைப்பு பிரிட்டனிடமிருந்து இந்திய மக்களுக்கான உரிமைகளை படிப்படியாக பெற்று தந்தது. மோதிலால் நேரு, சித்தரஞ்சன் தாஸ், வ.உ. சிதம்பரப்பிள்ளை, கோபாலகிருஷ்ணன் கோகலே, பாலகங்காதர திலகர், மோகன்தாஸ் காந்தி, வல்லபாய் பட்டேல், காமராஜர், முத்துராமலிங்க தேவர் ஆகியோர் தொடர்ந்து அறப்போராட்டங்களை முன்னெடுத்தனர். சுபாஷ் சந்திர போஸ், பகத்சிங், அரவிந்த் கோஷ், வ.வி.சு. ஐயர், வாஞ்சிநாதன் ஆகியோர் ஆயுத போராட்டங்களில் தீர்வு என்று கருதி செயல்பட்டனர். இவர்களும் இவர்களின் பின்னால் அணிவகுத்த கோடிக்கணக்கான மக்களும் ஆங்கிலேயரின் அடக்குமுறைக்கு உள்ளாகியும் சிறைப்பட்டும் உயிர் நீத்து அதன் விளைவாக 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் நாள் இந்திய ஒன்றிய விடுதலை பெற்றது. சென்னை, பம்பாய், வங்காளம், மத்திய மாகாணம், ஐக்கிய மாகாணம், பஞ்சாப் உள்ளிட்ட மாகாணங்கள் அடக்கிய இந்திய ஒன்றியத்துக்கு ஆங்கிலேயர் விடுதலை அளித்தனர். அப்பொழுது புதுக்கோட்டை, திருவிதாங்கூர், கொச்சி, மைசூர், ஹைதராபாத், பரோடா, ஜூனாகத் உள்ளிட்ட எண்ணற்ற தன்னாட்சி பெற்ற அரசுகளும் இந்திய ஒன்றியத்தில் இருந்தன. அவற்றை அன்பாக பேசியும் அடக்கி ஒடுக்கியும் அப்போதைய உள்துறை அமைச்சரும் துணை பிரதமருமான வல்லபாய் பட்டேல் இந்திய ஒன்றியத்துடன் இணைத்தார். விடுதலை பெற்ற இந்தியாவுக்கு ஒரு அரசமைப்பை உருவாக்கினார். இந்த அரசியலமைப்பு உருவாக்க அவைக்கு ராஜேந்திர பிரசாத் தலைவராக இருந்தார். அரசியலமைப்பு சட்ட வடிவமைப்பு குழுக்கு அம்பேத்கர் தலைவராக இருந்தார். அவர் உருவாக்கிய அரசியலமைப்பு சட்டம் 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் நாள் முதல் நடைமுறைக்கு வந்தது. அந்நாளில் இந்த நாட்டின் முதல் குடியரசுத் தலைவராக ராஜேந்திர பிரசாத் பொறுப்பேற்றார். இந்திய அரசமைப்பு சட்டத்தின் கீழ் நாடாளுமன்றம், அமைச்சகங்கள், மாநில சட்டமன்றங்கள், ஆட்சி முறை, நீதித்துறை, தேர்தல் ஆணையம் என அனைத்தும் செயல்படுகின்றன. இந்த சட்டம் இந்திய ஒன்றியத்தில் உள்ள மக்கள் அனைவருக்கும் சாதி, மத, மொழியின வேறுபாடின்றி வாழ்வுரிமை, பேச்சுரிமை, தொழில் செய்யும் உரிமை, கருத்துரிமை, விரும்பிய மதத்தை பின்பற்றும் வழிபாட்டு உரிமை ஆகியவற்றை தந்துள்ளது. இன்று பணம் படைத்தோருக்கே இந்த உரிமை என்றாகிவிட்டது. ஏழைகளுக்கு அது எட்டாதாகிவிட்டது. விடுதலை பெற்ற பொழுது இருந்ததை விட இப்பொழுது பொருளாதாரத்தில் பெரும் ஏற்றத்தாழ்வு உருவாகிவிட்டது. இந்த ஏற்றத்தாழ்வை போக்குவதும் அனைவரையும் சமமாக நடத்துவதும் இந்திய ஒன்றியத்தின் கடமையாகும். இந்திய ஒன்றிய அரசியலும் தமிழ்நாடு மாநில அரசியலும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களாக, அமைச்சர்களாக, தலைமை அமைச்சர்களாக பொறுப்பேற்கும் அனைவரும் அரசமைப்பு சட்டப்படி செயல்படுவதாகவும் அனைவரிடமும் பாகுபாடின்றி நடந்து கொள்வதாகவும் தன்னலமின்றி பொதுநலத்தை பாதுகாப்பதாகவும் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். இந்திய ஒன்றிய அரசியலும் தமிழ்நாடு மாநில அரசியலும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களாக, அமைச்சர்களாக, தலைமை அமைச்சர்களாக பொறுப்பேற்கும் அனைவரும் அரசமைப்பு சட்டப்படி செயல்படுவதாகவும் அனைவரிடமும் பாகுபாடின்றி நடந்து கொள்வதாகவும் தன்னலமின்றி பொதுநலத்தை காப்பதாகவும் உறுதிமொழி ஏற்றுக்கொள்கின்றனர். அவர்கள் அவ்வாறு செயல்பட்டு இருந்தால் இன்று இந்த நாட்டில் வறுமை இருக்காது, ஏற்றத்தாழ்வு இருக்காது, சாதி, மத, இனமொழி அடிப்படையில் மோதல்கள் இருக்காது, எங்கும் செழித்திருக்கும், அமைதி நிலவும். ஒரு சிலர் 10 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வாழ்க்கையை வாழவும், 100 கோடி மக்கள் வறுமை கோட்டிற்கு கீழே பசியில் துயரிலும் வாடவும் சூழ்நிலை இருக்காது.
எங்கும் செழிப்பு, எல்லோரும் சமம், பொருளாதாரம் உள்ளிட்ட அனைத்து வகைகளிலும் ஏற்றத்தாழ்வற்ற சமநிலை ஆகிய சூழ்நிலை உருவாக்க இந்திய ஒன்றியத்தின் 77ஆம் ஆண்டு குடியரசு நாளில் நாம் அனைவரும் உறுதிமொழி ஏற்போம். நன்றி, வணக்கம்.